பெத்லகேமுதான் மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே. சின்ன ஊருதான் அது பெத்லகேமுதான் மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே. வெத்தையில புல்லனையில மன்னன் இயேசு பிறந்து விட்டார் மாட்டு தொழுவுல. ஷலல்லல்லா 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 மாடியில வெத்தையில புல்லனையில மன்னன் இயேசு பிறந்து விட்டார் மாட்டு தொழுவுல. சொந்தமென்று சொல்லிக் கொள்ள ஆட்களும் இல்ல, சொந்தத்திலே வந்து விட்டார் கவலை இல்ல. சொந்தமென்று சொல்லிக் கொள்ள ஆட்களும் இல்ல, சொந்தத்திலே வந்து விட்டார் கவலை இல்ல. சின்ன ஊருதான் அது பெத்லகேமுதான் மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் தொட்டிலிலே கோபகனும் தொட்டிலிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. இரவில் இறையும் ஒழிந்தார், காத்திருந்த காலம் நிறைவேறும் நேரம். ஆதிரமாய் இரவில் இறையும் ஒழிந்தார், நேசக்கரம் நீட்டி பாசமர நீயும் பாலகனாய் பிறந்தாய், பாரிலோர் மனிதார். சிங்கார பூவே சித்திர கூந்தலிலே மார்கழி மாச குளிரினில் மலர்ந்ததேனோ மலரே, மார்கழி மாச குளிரினில் மலர்ந்ததேனோ மலரே. ஆண்டவரின் மகனே, நாதியில்லா எமக்கு செய்தி சொல்ல வந்தாய். ஆதி அந்தமில்லா ஆண்டவரின் மகனே, நாதியில்லா எமக்கு செய்தி சொல்ல வந்தாய். உண்மை அன்பு நீதி மலர வேண்டும் மண்ணில், நன்மை தீமையாவும் அறிந்து வாழ வேண்டும். சிங்கார பூவே சித்திரை பூந்தலிலே மார்கழி மாச
குளிரினில் மலர்ந்த தேவ மலரே, மார்கழி மாச குளிரினில் மலர்ந்த தேவ மலரே, சிங்கார பூவே சித்திரை பூந்தளிரே, மார்கழி மாச குளிரினில் மலர்ந்த தேவ மலரே, மார்கழி மாச குளிரினில் மலர்ந்த தேவ மலரே. மலர்ந்தது புனிதம் விளைந்தது பாலன் பிறப்பினிலே, பாவம் ஒழிந்தது வாழ்வு பிறந்தது தேவன் பிறப்பினிலே. மனிதம் மலர்ந்தது புனிதம் விளைந்தது பாலன் பிறப்பினிலே, பாவம் ஒழிந்தது வாழ்வு பிறந்தது தேவன் பிறப்பினிலே. ஆராதிப்போம் நம் பாலகனை, வாருங்கள் ஆராதிப்போம், ஆராதிப்போம் நம் பாலகனை, வாருங்கள் ஆராதிப்போம், ஆராதிப்போம் நம் பாலகனை, அன்போடு ஆராதிப்போம், ஆராதிப்போம் நம் பாலகனை, அன்போடு ஆராதிப்போம். மனிதம் மலர்ந்தது புனிதம் விளைந்தது பாலன் பிறப்பினிலே, பாவம் ஒழிந்தது வாழ்வு பிறந்தது தேவன் பிறப்பினிலே. வானவர் கீதம் முழக்கமிட வானவர் பிறந்த இரவிதுவே, வானவர் கீதம் முழக்கமிட நம் வானவர் பிறந்த இரவிதுவே. விண்ணவர் போற்றும் பாலகனை விழிப்புடன் புகழ்ந்தே பாடிடுவோம், விண்ணவர் போற்றும் பாலகனை விழிப்புடன் புகழ்ந்தே பாடிடுவோம். ஆராதிப்போம் நம் பாலகனை, வாருங்கள் ஆராதிப்போம், ஆராதிப்போம் நம் பாலகனை, வாருங்கள் ஆராதிப்போம், ஆராதிப்போம் நம் பாலகனை, அன்போடு ஆராதிப்போம், ஆராதிப்போம் நம் பாலகனை, அன்போடு ஆராதிப்போம். மனிதம் மலர்ந்தது புனிதம் விளைந்தது பாலன் பிறப்பினிலே, பாவம் ஒழிந்தது வாழ்வு பிறந்தது தேவன் பிறப்பினிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருபலி முன்னுரை. நமக்காக ஒரு பாலன் பிறந்துள்ளார். இருள் சூழ்ந்த பனி பெய்யும் இரவு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் முகத்தில் ஓகையும் பொங்கிடும் இவ்வேளையில் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள வந்துள்ள இறை மக்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இத்திருவருகை காலத்தில் 4 வாரங்களாக இயேசுவின் பிறப்பு விழாவிற்கு நம்மையே நாம் தயாரித்து வந்துள்ள இந்நேரத்தில் இப்பிறப்பு நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கும் கருத்து அன்பின் பகிர்தலே. எளிமையான இடத்தில் மீட்பராம் கிறிஸ்து ஏன் பிறந்தார்? இயேசு கிறிஸ்து தான் மீட்க வந்த மக்களுடன் நிரந்தரமாக தங்க வந்த காரணத்தினால் அவர் விடுதியில் பிறக்கவில்லை, தொழுவத்தில் பிறந்தார். தீவன தொட்டி என்பது கால்நடைகள் தீனி பெற இருக்கும் சிறு தொட்டி.
ஆனால் அஃது தரும் சிந்தனையாவது, இயேசு கிறிஸ்து உலகின் உணவாக வந்தார் என்றும் உலக மக்கள் அனைவரும் உணவு பெற, குறிப்பாக ஆன்மீக ஊட்டம் பெற உலகில் பிறந்தவர் தீன தொட்டில் கிடத்தப்பட்டார் போன்ற பல சீரிய ஆழ்ந்த கருத்துக்களை லூக்கா இன்றைய நற்செய்தியில் விளக்குகிறார். ஆக தன்னையே இவ்வுலக மக்களுக்கு பகிர்ந்தளித்த இறைமகனுக்கு நம் பகிர்வு என்ன? துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருக்கும் குழந்தையின் அரசுத்துவ தன்மையையும் உலகின் உணவாக விளங்கும் மீட்பர் தன்மையையும் உணர்ந்து இன்று நமக்கு அடுத்திருப்பவர்களுடன் அன்பை பகிர்ந்து அனைவருடன் நல்லுறவை வளர்த்து இறை சாட்சியாக வாழ்வதுதான் பாலன் இயேசுவுக்கு நமது நன்றியாக அமையும். இன்றைய கொண்டாட்டங்களில் இயேசுவை மையமாக இருக்கிறார் என்பதை நினைவில் கொண்டு நம்பிக்கை, அன்பு, அமைதி, மகிழ்ச்சி இவற்றால் இயேசுவின் வருகையில் நிறைவாழ்வடைய இத்திருபலியில் கலந்திடுவோம். நமக்கு ஒரு பாலன் பிறந்துள்ளார், வாரும் ஆராதிப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, கடந்த 4 வாரங்களாக பல்வேறு கருப்பொருள்களின் கீழாக நாம் மெழுகு திரியேற்றி பல்வேறு நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தோம். கடவுள் மீட்பு திட்டத்தில் யாரையெல்லாம் அவர் பயன்படுத்தியிருக்கிறார், அந்த மீட்பு திட்டத்தின் முதன்மையானவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவளை பற்றி அதிகமாக தியானித்தோம். இன்றைக்கு நாம் தியானித்தவை நிறைவுக்கு வருகிறது. முன் சொல்லப்பட்டவை இன்றைக்கு நிறைவேறிற்று என்று சொல்லுகிற அளவிற்கு வாக்களிக்கப்பட்ட மெசியா நமது மத்தியிலே வந்திருக்கிறார். எனவே இந்த கடவுளை யோவான் நற்செய்தி அன்பின் உருவமாக காட்டுகிறது. அன்பே உருவான அவரை நமது மத்தியிலே வரவேற்பதிலே நாம் மகிழ்வு கொள்கின்றோம். இவ்வேளையிலே நாம் அன்பின் மெழுகுதிரியை ஏற்றி இவ்விழாவை பெருமகிழ்வோடு துவங்குகிறோம். ஒளியான கடவுள் நமது மத்தியிலே என்றும் புற இருளையும் அக இருளையும் அகற்றி நல்வாழ்வை நமக்கு அளிப்பாராக. இன்றைய திருப்பலியை யூடியூப் நேயருடைய கருத்துகளுக்காகவும் இந்த தெய்வீக திருப்பலி சென்றடைய உதவி செய்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் அவருடைய கருத்துகளுக்காகவும் இந்த வழியிலே இறையருளை வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவரையும் நிறை வாழ்வை நோக்கி அழைத்து செல்வாராக. ஆமென். Cristo
உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உண்மை ஒளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளிர செய்கின்றீர். அதனால் இம்மன்னகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 2-4 மற்றும் 6-7 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியைக் கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பழுகி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்ந்தார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூர்கிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஓடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும்
முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எனக்காக பாலன் பிறந்தார், என் ஆத்ம நேசன் பிறந்தார். எனக்காக பாலன் பிறந்தார், என் ஆத்ம நேசன் பிறந்தார். எந்த பாவம் நீக்கி என்னை மீட்டுக் கொண்டார், என்றும் பாடி துதிப்பேன். எந்த பாவம் நீக்கி என்னை மீட்டுக் கொண்டார், என்றும் பாடி துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் அன்பில் மகிழுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அவரையே புகழுவேன். மானிடக்காய் தன்னை ஈவாய் தந்தார், தாயன்பில் மேலானதே. காலங்கள் 1000 பாடினாலும் என் நன்றி ஈடாகுமோ. மானிடக்காய் தன்னை ஈவாய் தந்தார், தாயன்பில் மேலானதே. காலங்கள் 1000 பாடினாலும் என் நன்றி ஈடாகுமோ. அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் அன்பில் மகிழுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அவரையே புகழுவேன். எனக்காக பாலன் பிறந்தார், என் ஆத்ம நேசன் பிறந்தார். எனக்காக பாலன் பிறந்தார், என் ஆத்ம நேசன் பிறந்தார். எந்த பாவம் நீக்கி என்னை மீட்டுக் கொண்டார், என்றும் பாடி துதிப்பேன். எந்த பாவம் நீக்கி என்னை மீட்டுக் கொண்டார், என்றும் பாடி துதிப்பேன். பரலோகத்தில் விண்வேந்தனாக ராஜ்யம் செய்திடாமல் அழியாத ஜீவன் எனக்கு விட அழிமையின் ரூபமானே. பரலோகத்தில் விண்வேந்தனாக ராஜ்யம் செய்திடாமல் அழியாத ஜீவன் எனக்கு விட அழிமையின் ரூபமானே. அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் அன்பில் மகிழுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அவரையே புகழுவேன். எனக்காக பாலன் பிறந்தார், என் ஆத்ம நேசன் பிறந்தார். எனக்காக பாலன் பிறந்தார், என் ஆத்ம நேசன் பிறந்தார். எந்த பாவம் நீக்கி என்னை மீட்டுக் கொண்டார், என்றும் பாடி துதிப்பேன். எந்த பாவம் நீக்கி என்னை மீட்டுக் கொண்டார், என்றும் பாடி துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா,
இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்தோவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 11-14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இன்மையில் வாழ இவ்வருள் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நாம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படுத்தப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செய்தியின் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்புவித்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 1-14 முடிய. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் கொரோனியு என்பவர் ஆளுநராயிருந்தபோது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவரிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள். உத்தரப்பிரதேசத்தில் மொரதாபாத் என்று சொல்லக்கூடிய ரயில் நிலையத்தில் அதனுடைய படிக்கட்டுகளில் ஒரு சிறிய குழந்தை நின்று கொண்டிருக்கிறது. வெகு நேரமாய் அழுது கொண்டிருக்கிறது. அழுகிற இந்த குழந்தையின் குரலை ஒரு பெண் காவலாளி நீண்ட நேரமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். சரி, அந்த குழந்தை எதற்காக அழுகிறது கேட்போம் என்று சொல்லி அருகில் போகிறார் இந்த பெண் காவலர். குழந்தை அந்த பெண் காவலருடைய கையை பற்றி கொண்டது. சொல்ல எதுவும் இல்லை, எங்கேயோ அழைத்து கொண்டு போனது. பெண் காவலர் அந்த குழந்தையின் பின்பாக நடக்க ஆரம்பித்தார். இதை பார்த்த மற்ற காவலர்களும் இந்த காவலாளியினுடைய பின்பாக நடந்து சென்றார்கள். படிக்கட்டுகளினுடைய அடுத்த புறத்தில் ஒரு தாய் மயங்கிய நிலையிலே கிடக்கிறாள். அந்த தாய்க்கு அருகாமலே போனவுடன் இந்த குழந்தை நின்றது. மயங்கி கிடந்த தாயின் மீது ஒரு கை குழந்தை பாலுக்காக அலைந்து அங்கும் இங்குமாக புரண்டு கொண்டு பசியால் வாடிக்கொண்டிருக்கிறது. தெரியவில்லை அந்த தாய்க்கு என்ன ஆயிற்று. கையில் இருந்த வாட்டர் பாட்டில் எடுத்து முகத்திலே தண்ணீர் தெளிக்கிறார்கள். நீண்ட நேரமாக மூச்சு பேச்சு இல்லை. மீண்டுமாக முயற்சிக்கிறார்கள். சிறிது நேரத்திற்குள்ளாக கண் விழித்து பார்க்கிறார். அதற்குள்ளாக மருத்துவமனைக்கு அவரை எடுத்துச் செல்வதற்கான ஆம்புலன்ஸ் தயார் செய்யப்பட்டது. ஆம்புலன்ஸ் வந்தது, எடுத்துக்கொண்டு போனார்கள் மருத்துவமனைக்கு. மருத்துவம் பார்க்கப்பட்டது. நலமாக அவர் திரும்பினார். அவர் மயங்கி விழுந்து கிடந்தது லோ சுகருடைய காரணமாக விழுந்து கிடந்தார். ஒருவேளை சற்று தாமதமாகி இருந்தால் அந்த தாய் இறந்து போயிருப்பாள். பச்சிலம் குழந்தை பேச தெரியவில்லை. மிக அழகாக தன்னுடைய தாயின் உயிரை அது காத்தது. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பெருவிழாவை அப்படியே உற்று நோக்குகிறேன். இறப்பின் பிடியில் இருக்கிற இந்த சமூகத்தை காப்பதற்கு கடவுள் ஒரு சிறிய குழந்தையை அனுப்புகிறார். மனித வடிவிலான ஒரு குழந்தையை அனுப்புகிறார். மீட்பவராக, காப்பவராக அனுப்புகிறார். பாவத்தினின்று, சாபத்தினின்று, அடிமை தலையிலிருந்து மீட்டெடுத்து தன்னுடைய மக்களை மீண்டுமாக பட்டிக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த சிறிய குழந்தையை அனுப்புகிறார். இந்த பெரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என்னை பொறுத்த மட்டிலே இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா என்று சொல்லக்கூடியது தந்தை ஆகிய கடவுள் இந்த உலகின் மீது கொண்ட பேரன்பின் அடையாளம். தன்னுடைய ஒரே மகனை கையளிக்கும் பொருட்டு அவர் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று யோவான் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். அப்படியாய் கடவுளின் பேரன்பாக இந்த பூமிக்கு வந்தவர்தான் இயேசு கிறிஸ்து. அன்பின் வடிவமாக, காண முடியாத அந்த கடவுளின் முகமாக, அந்த கடவுளின் முகவரியாக இந்த உலகிற்கு வந்தவர்தான் இயேசு கிறிஸ்து. அன்பின் அடையாளம். யோவான் நற்செய்தியாளர் தான் சொல்லுகிறார், அன்பே கடவுள், God is love என்று சொல்லுகிறார். அந்த கடவுள் அன்பாயிருக்கிறார். எனவே அந்த அன்பாயிருக்கிற கடவுளைத்தான் இன்றைக்கு கொண்டாட வந்திருக்கிறோம். கிறிஸ்துமஸ் பெருவிழா என்று சொல்லக்கூடியது பொருள் அல்ல, அன்பு. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பெருவிழா என்றால் நமக்கு என்ன நினைவுக்கு வருகிறது? குடில் நினைவுக்கு வருகிறது, கிறிஸ்துமஸ் மரம் நினைவுக்கு வருகிறது, ஆடம்பரமான இந்த கொண்டாட்டம் நினைவுக்கு வருகிறது, நாம் உட்கொள்கிற உணவு வகைகள், கேக்குகள் நமக்கு நினைவுக்கு வருகிறது. பொருள் அல்ல கிறிஸ்துமஸ் பெருவிழா.
பொருள் அல்ல, பொருள் பதிந்தது, அன்பு என்கிற பொருள் பொதிந்தது தான் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா. அந்த அன்பைத்தான் கொண்டாடுகிறோம். அந்த அன்பே உருவான கடவுள் மனிதனாக வந்த அந்த நிகழ்வைத்தான் கொண்டாடுகிறோம். அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த அன்புக்கு சாட்சிகளாக, அந்த அன்பினுடைய மறு உருவங்களாக இந்த மண்ணிலே வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த அன்புக்கு சாட்சிகளாக எப்படி வாழ்வது? ஏசாண்டவர் சொல்லுகிறாரே, நான் பசியாயிருந்தேன், நான் தாகமாயிருந்தேன், நான் ஆடையின்றி இருந்தேன், நான் சிறையில் இருந்தேன், நான் நோயில் இருந்தேன் என்று சொல்லுகிறாரே. அப்படியாயிருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் நாம் அன்பு செய்கிற போது, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நாம் உதவி செய்கிற போது, அவர்கள் மீது கருணையும் அன்பையும் நாம் விதைக்கிற போது, காட்டுகிற போது, இந்த கடவுள் இந்த மண்ணிலே பிறந்து கொண்டே இருக்கிறார். இது ஒரே ஒரு நிகழ்வு அல்ல, இது ஒரே ஒரு நாளில் சுருக்கி பார்த்து கொண்டாடப்பட வேண்டிய விழாவும் அல்ல. நாள்தோறும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இமைப்பொழுதும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழா. தந்தையாகிய கடவுள் நம் மீது கொண்ட அந்த பாசத்தை, அந்த அன்பை நாம் வாழ்கிற இந்த உலகில் இருக்கிற சக மனிதனோடு நாம் பகிர்ந்து வாழ்வதுதான் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா. எனவே இந்த வேளையில இயேசு ஆண்டவருடைய இந்த பிறப்பு விழாவின் வாழ்த்துக்களை அறிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா பொருள் அல்ல, அன்பு என்கிற பொருள் பொதிந்த ஒரு விழா. எனவே இந்த பொருள் பொதிந்த இந்த விழாவை அர்த்தமுள்ள ஒரு கொண்டாட்டமாக நாம் மாற்ற முயற்சி செய்வோம். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தியாளருடைய அந்த பகுதி. லூக்கா நற்செய்தியாளர் எங்கிருந்து இந்த நற்செய்தியை எழுதுகிறார்? லூக்கா நற்செய்தியாளர் சிரியா நாட்டில் அந்தியோக்கு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்துதான் இந்த நற்செய்தியை எழுதுகிறார். அந்தோக்கியா என்று சொல்லக்கூடிய இந்த சிரியாவினுடைய பகுதி ரோமை பேரரசினுடைய ஒரு மையமாக கருதப்பட்ட ஒரு இடம். அது மையமாக கருதப்பட்ட ஒரு இடம். அது இங்கு வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் முதலாக கிறித்தவர்கள் என்று அழைக்கப்பட்டது இங்குதான். இயேசுவை பின்பற்றியவர்களை கிறித்தவர்கள் என்று அழைக்கப்பட்ட இடம் அப்படின்னு கேட்டாக்கா இந்த இடத்துல தான் கிறித்தவர்கள் என்ற அந்த பெயரை நாம பெறுகிறோம். அந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொன்னாக்கா, இரண்டு குழுக்களை உள்ளடக்கிய ஒரு பகுதி. ஒன்று யூதர்கள், இன்னொரு புறம் புற இனத்தார்கள். ஏறக்குறைய நம்ம ஊர்ல காலனி ஊர் அப்படின்னு இருக்கிறது மாதிரி இருந்துச்சுங்களேன். புறவினத்தார் வாழ்கிற பகுதி, யூதர்கள் வாழ்கிற ஒரு பகுதி. இதுல இருவருமாக கிறித்துவத்தை தழுகிறார்கள். யூத மதத்திலிருந்தும் கிறித்துவத்தை தழுவுகிறார்கள், புற இனத்தாருடைய நிலையிலிருந்தும் கிறித்துவத்தை தழுவுகிறார்கள். இப்ப இவர்களுக்கு தான் லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியை எழுதியிருப்பார் நினைக்கிறேன். முழுமையாக இவர்கள் தான் எழுதியிருப்பார். ஏன்னா இப்படிப்பட்ட ஊர் காலனி அப்படின்னு இருக்கிறப்ப எப்பவுமே அந்த இடம் எப்படி இருக்கும்? ஒரு டென்ஷனா இருக்கும், ஒரு குழப்பமான ஒரு பகுதியாக இருக்கும், எப்போ என்ன நடக்குமோ தெரியாத ஒரு நிலையில் இருக்கும். ஏறக்குறைய இந்த பகுதியும் அப்படிதான், யூதர்களும் புறவினத்தார் வாழ்ந்த பகுதி அப்படிப்பட்ட ஒரு பகுதியாக தான் இருந்தது. யூதர்கள் எதை சொன்னாங்க அப்படின்னாக்கா, அவங்க எதை நம்பிக்கை கொண்டிருந்தாங்க அப்படின்னாக்கா, ஓய்வு நாள், தூய்மை சடங்கு, வழிபாடு, விருத்த சேதனம், இதெல்லாம் வழிபாடு சம்பந்தப்பட்ட நிலை தான் அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. புறவினத்தாருக்கு அப்படி அல்ல. எனவே அந்த சடங்கு ஆச்சாரங்கள் இல்லை, அது இல்லாமே கடவுளை வழிபடலாம் அப்படின்னு சொன்னவங்க தான் இவங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருக்குமான இந்த டென்ஷனும் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு குழப்பமாக நீடிக்கிற இந்த வேலையில தான் எருசலேம் தேவாலயம் என்ன செய்யுதுன்னா தரமட்டமாக்கப்படுது. தரமாக்கப்பட்ட இந்த ரெண்டு குழுக்களுக்கும் ஒரு பெரிய அதிருப்தி. ஏன்னா வழிபாட்டை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, புதிதாக கிறித்துவத்தை தழுவுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இது நடந்தது என்பது வெறும் குழப்பமாக இருக்கு. இந்த நேரத்தில் தான் லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியை எழுதுகிறார். என்னவென்று எழுதுகிறார்? கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேறிற்று, இறை வாக்குகள் நிறைவு பெறுகிறது என்று சொல்லி தன்னுடைய நற்செய்தியை எழுத ஆரம்பிக்கிறார். இவருடைய நற்செய்தி இரண்டு பின்புலங்களை உள்ளடக்கியது. ஒன்று, தான் வாழ்ந்த பகுதியாக இருக்கிற அந்த அந்தியோக்கியா பகுதி, பேரரசர் அகஸ்டஸ் சீசருடைய தலைமையில் அவர் அடிமையில் அதனுடைய கீழாக அவர் இருக்கிறார். எனவே அதனுடைய பின்னணியிலும்
இன்னொரு புறமாக இவர் யூத மரபுகளை நன்றாக தெரிந்தவர். ஒரு பழைய ஏற்பாட்டு பகுதியினுடைய அந்த மேற்கோள்களை நிறைய கையாளுகிறார். அப்புறம் பழைய ஏற்பாட்டு பகுதியை நிறைய அறிந்து வருவர். எனவே இந்த இரண்டு பின்னணியிலும் தான் இந்த நாளுடைய பகுதியை நமக்கு விளக்குகிறார். இப்போ இந்த நாளுடைய பகுதியினுடைய இறையில் பார்வையில் உற்று நோக்கணும்னாக்கா 3 செய்தி தான். 3 செய்தியிலே உள்ளடக்கிய ஒரு பகுதி. முதல் செய்தி, லூக்கா நற்செய்தியாளர் இந்த நாளுடைய நற்செய்தி சொல்ல வருவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, இறை வாக்கினர்கள் முன்னறிவித்தது நிறைவேறிற்று, காத்திருந்த அந்த காலம் வந்து விட்டது, கனிந்து விட்டது என்கிற அந்த ஒரு செய்தி முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, மெசியா என்று சொல்லக்கூடியவர் எங்கே பிறப்பார்? தாவீதினுடைய ஊரிலே பிறப்பார். தாவீதினுடைய ஊர் எது? பெத்லகேம். எல்லா நகரங்களும் மிக சிறியதாக இருக்கிற பெத்லகேமே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ரொம்ப சிறிய ஒரு நகரம். அந்த நகரத்தில் இயேசு பிறப்பார். அதை உறுதிப்படுத்துகிறார் இன்றைக்கு லூக்கா நற்செய்தியாளர். இரண்டாவதாக. மூன்றாவதாக, நான் ஏற்கனவே சொன்னேன், இது எந்த நிலையில் எழுதுறாரு? ஒரு பக்கம் யூதர்கள் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் புறவினதா. இந்த 2 பக்கம் கிறிஸ்துவத்தை தருவாங்க. இவங்களுக்கு தான் நற்செய்தி எழுதுறாரு அவர். சரியா? அப்போ அவர் நற்செய்தி எழுதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, மெசியா வந்தது எதற்காக அப்படின்னாக்கா, யூதர்களுக்காக மட்டுமல்ல, எல்லாரையும் உள்ளடக்கிய ஒருவராகத்தான் அவர் வராரு. அவர் எல்லாரும் அரவணைக்கக்கூடியவர். எனவே இந்த கிறிஸ்து என்று சொல்லக்கூடியவர் யூதர்களுக்கு மட்டும் மீட்பர் அல்ல, அவர் உலகளாவிய மீட்பர், எல்லாருக்கும் மீட்பர் என்கிற அந்த செய்தியை ஆணித்தரமாக லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். இன்னைக்கு கூட எனக்கு கொண்டாட்டத்தை நம்ம அழகாக பதிவு செய்யணும். எனக்கு இந்த விழாவில் கிறிஸ்து மட்டும் தான் பங்கேற்றிருக்காங்கன்னா இல்லை, உண்மையாக கிறித்துவத்தை பின்பற்றுகள் மட்டும் தான் பின்பற்றாங்களா? இல்லை, அடையாள முறையில் பின்பற்றவர்கள் இருக்கிறார்கள், பெயரளவில் பின்பற்றவர்கள் இருக்கிறார்கள், வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு இந்த விழாவில், இந்த திருப்பலியில், இந்த தெய்வீக கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறாங்க நிறைய பேர். அப்படின்னாக்கா இந்த கடவுள் யாருடைய கடவுளாக இருக்கிறார்? கிறிஸ்துவருடைய கடவுளா? இல்லை. யூதருடைய கடவுளா? இல்லை. உலகளாவே மீட்பர், எல்லாருக்குமான ஒரு கடவுள் இவர். எனவே இந்த உலகளாவே மீட்பரை தான் இன்னைக்கு கொண்டாட வந்திருக்கிறோம். இதனுடைய பின்னணியில் தான் இன்னைக்கு நற்செய்தி உங்களோடு நான் பகிர விரும்புகிறேன். லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தி எப்படி தொடங்குறார் அப்படின்னா, அகஸ்து சீசருடைய காலத்தில் முதலாக சிரியா நாட்டினுடைய ஆளுநராக இருந்த கொரோனியோ ஆளுநராக இருந்தபோது கணக்கெடுக்கப்பட்டார். அதுக்கப்புறமாக இவருடைய காலத்தில் கணக்கெடுக்கப்பட்டது. அந்த கணக்கெடுப்பு நடக்கிற பொழுது பல்வேறு இடங்களில் இருந்து போல தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து தன்னுடைய பெயர்களை பதிவு செய்வதற்காக பல்வேறு இடத்திலிருந்து வந்தாங்க. அப்படியாக இந்த நாசிரியத்திலிருந்து பெத்லகேமுக்கு மரியா சூசையை வந்தாங்க. அப்போது இவங்க வரும்போது அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கிடைக்கல. அதை தான் இன்னைக்கு நற்செய்தியாளர் விளக்குகிறார். ஏன் இப்படி ஒரு வரலாற்று நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு சொல்றாங்க? ஏற்கனவே சொன்னேன், 2 பின்புலங்களுடைய பின்னாளில் தான் இந்த நற்செய்தி விளக்குறார். அகஸ்து சீசருடைய காலம் அப்படின்னா வரலாற்றில் நடந்த நிகழ்வு பதிவு செய்தார். வரலாற்றில் நடந்த உண்மை, இது கட்டுக்கதை இல்லை, வரலாற்றில் நிகழ்ந்த நிகழ்வு இது பதிவு செய்கிறார். அந்த அகஸ்து சீசருடைய காலம். சரி, இந்த அகஸ்து சீசர் யாரு? ஜூலியஸ் சீசர் இறந்த பின்பாக இந்த அகஸ்து சீசர் என்று சொல்லக்கூடியவருக்கும் மார்க் ஆந்தனி என்று சொல்லவருக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்குது. அடுத்த பொறுப்புக்கு யாரு வரதுன்னு. இதுல அகஸ்து சீசர் வெற்றி அடைந்து தன்னுடைய இருப்பிடத்தில் உட்காரார். பீடத்தில் அரியணையில் ஏறுகிறார். ஏற்கனவே 27 BC-லிருந்து 14 AD வரைக்கும் இவர் தான் ஆட்சியார். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னாக்கா கேயூஸ் ஆக்டிவிஸ் என்று சொல்லப்படுகிறது. கேயூஸ் ஆக்டிவிஸ் இவருடைய உண்மையான பேர். அப்போ அகஸ்டஸ் சொல்றீங்களே, அகஸ்டஸ்னா ஒன்றும் கிடையாது, அவர் கொடுக்கப்பட்ட பட்டம் அது. அகஸ்டஸ் அப்படின்னா மெஜிஸ்ட்ரி, அவருக்கு பட்டம் தரப்பட்டது. சீசர் அப்படின்னா அரசர். அகஸ்து சீசர் ஏன் மெஜிஸ்ட்ரி அப்படின்னு வச்சுக்கிட்டார் அப்படின்னாக்கா, தன்னுடைய ஆட்சி பொறுப்பு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சுயநலவாதியாக மக்களை அடக்கி ஆண்ட ஒரு மனுஷனாக தான் பார்க்க முடியுது. உலக நாடுகளை தன்னுடைய அரசின் கீழாக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அவன் கருதினான். அவன் சன் ஆஃப் காட் அப்படின்னு கடவுளுடைய மகனாக அவன் அரசன் கருதப்பட்டான். அரசனை வழிபாடு செய்வதற்கு கட்டாயப்படுத்த காலங்களும் உண்டு. அப்படியாக ஒரு அரசனை கூட ரோமை ராஜ்யத்தில் கடவுளாக வழிபட கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. பல கோயில்கள் தகர்த்தெறியப்பட்டது, ஆலயங்கள்லாம் இல்லை. அரசனை தான் கடவுளாக வழிபடணும், மற்ற கடவுள் வழிபாடு அதெல்லாம் இல்லை. தகர்த்தெறிக்கப்பட்ட ஒரு காலம் அது. இப்படி கொடுமைகளை அனுபவித்த ஒரு காலம் அது. அப்போ அந்த சூழல்தான் இந்த கேயூஸ் ஆக்டிவிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அகஸ்து சீசர் என்ன செய்யறாரு,
கணக்கெடுப்பு செய்கிறார். முதல் கணக்கெடுப்பு எங்க எடுத்த சொல்றாரு? சிரியா ஆளுநராக இருந்த கொரோனா காலத்தில் நடந்தா சொல்ல. அதுக்கப்புறம் இப்பதான் நடக்குது. இப்ப எடுக்கிற இந்த கணக்கெடுப்பு எதுக்கு இந்த கணக்கெடுப்பு அப்படின்னு சொன்னாக்கா, 2 விஷயங்களுக்கு இந்த கணக்கெடுப்பு நடந்திருக்குது. 1, மக்களை வரி கட்ட வைக்கணும். 2, தன்னுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனுடைய பெயர்களை சேர்ப்பதும் நீக்குவதுமான ஒரு பெரிய கேம்ப் நடக்கும், பார்த்துருக்கீங்களா? இப்போ சமீபத்தில் ஈபிக்காக நம்முடைய பேன் கார்டில் பேனை பதிவு செய்கிறோம், ஆதாரை இணைக்கிறோம். இப்படி இணைக்கிற பேங்க்கோட நம்முடைய ஆதாரை இணைக்கிறோம். இப்படி இணைக்கிறது நிறைய பேர் இருக்கு கேம்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு கேம்ப்பு தான் இதுவும். அப்படிப்பட்ட ஒரு கேம்ப்பு தான். இந்த கேம்புக்கு போகிறாங்க வரி கட்டுவதற்கும் தன்னுடைய பெயரை பதிவு செய்திருக்கோம். வரி எதுக்காக வாங்கின அரசன் அப்படின்னா அதுக்கு 2 காரணங்கள் உண்டு. முதல் காரணம் எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, தன்னுடைய நோக்கமே என்ன அப்படின்னாக்கா சுகபோக வாழ்க்கை வாழணும் அப்படின்றதான். நான் ஏற்கனவே சொன்னேன், அரசனை கடவுளாக பாவித்தான், சன் ஆஃப் காட் என்று சொல்லிக்கொண்டான். அப்படின்னா ஒரு கடவுள்னா யாரு? பெரியவர், சகலமும் படைத்தவர், சர்வ வல்லமை படைத்தவர். அப்படியா? எல்லாமே அவர் கீழே தான் இருக்கும். அந்த மனநிலையோடு தான் சுகபோகமாக எல்லாமே அந்த அரசனுக்கு இருக்கணும், அவன் அப்படியே சுகபோகமாக வாழணும்னு ஆசைப்பட்டான். அதனால பணத்தை மக்களிடமிருந்து திரட்ட முயற்சி செய்தான். 2வது, ஜூலியஸ் சீசருக்காக ஒரு பெரிய ஒரு சிலையை நிறுவனம், ஒரு கோயிலை கட்டணும். அதுக்காக மக்களிடமிருந்து இந்த வரி பணம் திரட்டப்பட்டது. இந்த வரி பணம் திரட்டதை பற்றி அவன் எதையும் கவலைப்படலைங்க. பல்வேறு நாடுகளுக்கு சிதறிக்கப்படுறாங்க. இப்போ இலங்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா இலங்கை மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, பல இடங்களில் சிதறி போய் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய பல பகுதியில் சிதறி கிடக்கிறாங்க, உலகினுடைய பல மொழியில் சிதறி கிடக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாம் ஒரு நாள் வந்து நீங்கள் எல்லாருமா இங்கே வந்து கணக்கெடுப்பு செய்யணும், உங்களுடைய பதிவு செய்யணும் அப்படின்னாக்கா என்ன எப்படி இருக்கும்? இது வந்து நான் இலங்கை அகதிகள் முகாமில் பணியாற்றிருக்கிறேன். இந்த அகதிகள் முகாமில் பதிவு செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. முகாமில் திடீர்னு ஒரு நாள் வந்து பதிவு செய்கிற நாள் சொல்லி எல்லாரும் பதிவு செய்ய சொல்லுவாங்க. அவங்களாம் இருக்கிறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இல்லை அப்படின்னா அவன் எங்கே போனான், ஏன் போனான்னு தேடி கண்டுபிடிப்பாங்க. கியூ பிரான்ச் மூலமாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கான விஷயங்கள்லாம் பேசுவாங்க. இப்போ இது போல தான் இங்கே இந்த அகஸ்தீசருடைய காலத்தில் பல்வேறு இடங்களில் இருந்தவங்க வந்து தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வரணும், வந்து தன்னுடைய பெயர்களை பதிவு செய்யணும் அப்படின்றாங்க. இப்போது அதில் நிறைய பேர் வந்திருப்பாங்க. வந்தவங்களாம் என்ன செஞ்சுருப்பாங்க? தங்களுடைய பணிகளை எல்லாம் விட்டு தங்களுடைய அன்றாட வேலைகளை வைத்து பழப்புக்கான வேலையெல்லாம் விட்டுட்டு எங்கே வரணும்? சொந்த ஊருக்கு வரணும். அப்படியாக வந்த பல குடும்பங்களில் ஒரு குடும்பம் தான் நாசரேத்தில் வாழ்ந்த இந்த குடும்பம். நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு வருது. நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு வருவதற்கான தூரம் எவ்வளவுனா ஏறக்குறைய 80 மைல் தூரம். ஒரு மைல் என்று சொல்லக்கூடிய 2 கிலோமீட்டர் கணக்கு வைங்க. அப்படின்னா 160 கிலோமீட்டர்கள் நடந்தே வந்திருக்கோம். எந்த பஸ் வசதியும் இல்லாம, போக்குவரத்து வசதிகளும் இல்லாம கழுதினுடைய துணையோட வந்திருக்கணும். அதுவும் பாருங்க, மரியாவுக்கு வயது 14. தலைப்பேரான மகனை ஈன்றெடுப்பதற்கான தயார் நிலையில் இருக்கிறார். 9 மாத கர்ப்பிணி. பாருங்க, முதல் நிலையில் வேலைகள் எல்லாம் விட்டுவிட்டு கால்நடையா போறாங்க. 2வது பாருங்க, இந்த அம்மாவுக்கு வயது 14, நிறை மாத கர்ப்பிணி. இந்த நிலையோடு எப்படி வெயிலிலும் மழையிலுமாய் நடந்திருப்பார்கள். எனக்கு சில காட்சிகள் நினைவுக்கு வருது. கொரோனாவுடைய லாக்டவுன் டைம்ல திடீர்னு லாக்டவுன் போட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் லாக்டவுன் போட்டாங்க. 1 மாசம் 2 மாசம் ஃபுல்லாக போட்டாங்க. லாக்டவுன் போட்டோடனே அவங்க சொந்த ஊருக்கு ஓடணும். எப்படி ஓடணும் தெரியல, பஸ் வசதி இல்லை. நடையாகவே, கால்நடையாகவே தன்னுடைய பிள்ளைகளை தூக்கி கொண்டு, இருக்கிற மூட்டைகளை தூக்கி கொண்டு கால்நடையாகவே போய் ரத்தம் கசிந்த பதிவுகள் வரலாற்றில் இருக்கு. இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தன்னுடைய சொந்த ஊரில் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது போய் பார்த்தணும். இங்கே பசியை கடந்து சாவுறது. தன்னுடைய சொந்த தேசத்தில் போய் செத்து போகலாம், சொந்த ஊரில் போய் செத்து போகலாம், தன்னுடைய பிள்ளைகளோட போய் செத்து போகலாம், தன்னுடைய சொந்த பிள்ளைகளோட போயிடலாம், சொந்த ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல மைல் தூரங்க வந்து சைக்கிள்லேயே வந்து சேர்ந்த குடும்பங்கள் உண்டு. அப்போ இதெல்லாம் தலைப்பு செய்தியாக வந்துச்சு இல்லையா? இதெல்லாம் தலைப்பு செய்தியாக வந்து ரத்தம் கசிய நடந்தவங்க, போக்குவரத்து வசதி இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன்லையும் பஸ் ஸ்டேஷனில் இருந்த அலமோதனை அந்த கூட்டங்க, இதெல்லாம் எடுத்து தலைப்பு செய்தியாக போட்டே இருந்தாங்க. யோசித்து பாருங்களேன், அன்னை மரியாவும் சூசியப்புறம் இவங்களை ஒரு தலைப்பு செய்தியாக போட்டிருக்கலாம்.
இந்த குடும்பம் ஏற்கனவே தொழிலை விட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வருது. நிறைமாத கர்ப்பிணி எவ்வளவு துன்பங்களை சிரமங்களை தாங்கி வந்திருக்கணும். அதுவும் தன்னுடைய வயிற்றில் கருதாங்குகிற அந்த குழந்தை யார் அப்படின்னாக்கா மெஸ்ஸியா. யார்கிட்டையும் எதையும் பேசிக்கல, சாதாரண அந்த மக்கள் கூட்டத்தோடு இவங்களும் ஒரு கூட்டமா போறாங்க. யார்கிட்டையும் சொல்ல நான் மெஸ்ஸியாவை தாங்கிற, மெஸ்ஸியாவோட தாய் நான், எங்கேயுமே எதையுமே பேசிக்கல. இந்த 2 பேருமே மௌனிகளாக கூட்டத்தோடு கூட்டமா போறாங்க. அரசை நோக்கி கேள்விகளை எழுப்பவில்லை, கடவுளை நோக்கி ஏன் ஏன் என்கிற கேள்விகளை இவர்கள் ஒருபோதும் எழுப்பிடவில்லை. இறை திட்டம் இதுவாயின் இதுவே எங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி, இதுவே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி என்று சொல்லி துன்பங்களை சிரமங்களை தங்கள் மீதாக தாங்கிக் கொண்டு ஏற்றுக்கொண்டு இந்த நாசரேத்து குடும்பம் பெத்லகேமை நோக்கி பயணிக்கிறது. பயணித்து ஒரு வழியாக பெத்லகேமை அடைந்து விட்டார்கள். மரியாவுக்கு பிரசவம் பார்க்க வேண்டியிருக்கிறார். நிறைமாத கர்ப்பிணி. மருத்துவர்கள் இல்லை, மருத்துவமனைகள் இல்லை, செவிலியர்கள் இல்லை, உதவியாளர்கள் இல்லை. தன்னந்தனியாக குழந்தையை பெற்றெடுக்கிறார் அன்னை மரியா. இன்னைக்கு நம்ம வீட்டிலே பார்க்குறோமே, கர்ப்பிணியான அந்த நாள்ல இருந்து குழந்தை பெற்று அந்த குழந்தை வளர்ற வரைக்கும் படுற பாடு இருக்க. அந்த மருத்துவமனையில் சேர்றதுக்கு 2 கார்டு போட்டு வச்சுக்கணும், இந்த மருத்துவமனையில் சேர்றதுக்கு 2 கார்டு போட்டு வச்சுக்கணும். அதில் ஒரு ஸ்கீம் இருக்குது, அந்த ஸ்கீமை புக் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஸ்கீம் இருக்குது, இதை புக் பண்ணி வச்சுக்கணும். ஆப்ரேஷன் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இது ஒரு ஸ்கீம் பண்ணுக்கு, இதை ஒன்று பண்ணி வச்சுக்கணும். இந்த ஆஸ்பத்திரியில் தான் மருத்துவம் பார்க்கணும், இந்த தேதியில் தான் குழந்தை பிறக்கணும், இந்த நிமிஷத்தில் தான் குழந்தை பிறக்கணும். அப்படி பிறக்கலாம் முன்னாடியே வயிற்று கிழிச்சு வெளியில் எடுத்துடணும். எவ்வளோ மருந்து, எவ்வளோ மருத்துவங்க, எத்தனையோ மருத்துவமனைங்க. இந்த மருத்துவமனைகளாம் அப்போ இல்லை. தன்னும் தனியாக எங்கே போய் குழந்தை பெற்றுக்கிறாங்க பாருங்களேன். சத்திரத்தில் இடமில்லை, சத்திரத்தில் இடமில்லை. அலைஞ்சி ஓடி கடைசியாக போய் சேர்ந்தாலும் கூட நிம்மதியாக படுத்து உறங்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. போய் மாடுகளும் ஆடுகளும் அடைகிற அந்த இடத்துல போய் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க, யாருடைய உதவியும் இல்லாமல். இப்படி குழந்தையை பெற்றெடுத்து தீவின தொட்டியில கிடத்தியிருக்கிறார்கள். தீவின தொட்டியில் கிடத்தப்பட்ட அந்த நிகழ்வு நீங்க யோசித்து பார்க்கிற. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பெருவிழா. நிறைய பேர் இன்னைக்கு குடியில் பக்கத்தில் அலமோதுவீங்க. நிறைய இடங்களில் எந்தெந்த இடத்துல குடியில் பெருசாக போட்டிருக்கிறாங்க? அச்சர பக்கத்தில் அதிகமாக போட்டிருக்காங்களா, வேளாங்கண்ணியில் போட்டிருக்காங்களா, அல்லது மாரம்பாக்கத்தில் போட்டிருக்காங்களா, அல்லது பாலவாக்கத்தில் போட்டிருக்காங்களா, பெஸ் நகரில் போட்டிருக்காங்களா, சாந்தமில் போட்டிருக்காங்களா? இந்த குடியில் போவோம், எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ லைட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ நிறைய அழகாக இருக்குது பாருங்கள். நம்முடைய கண்ணிலாம் போவோம், வியந்து 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 பார்ப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து உண்மையிலே எங்கே பிறந்தாரு? எங்கே பிறந்தாரு பாருங்க. மாட்டுக்கொட்டாயில் யாருமே இல்லாத ஒரு இடத்துல பிறக்கிறார். அவரை போட்டு பொதிந்து வைப்பதற்கு கூட எங்கே பொதிந்து வைக்கிறாங்க? எந்த துணியில் பொதிந்து வைக்கிறாங்க? ஒரு சின்ன துணியில் பொதிந்து அதை அந்த விலங்குகளுக்கு உணவிடப்படுகிற அந்த தொட்டியில் கிடத்துகிறார்கள். இது எல்லாமே லூக்கா நற்செய்தியை ஒரு இறையில் பார்வையோடு தான் எழுதுறார், சும்மா எழுதல. அந்த இயேசுவை துணிகளில் பொதிந்து வைத்தது என்பது பிற்காலத்தில் நடக்க போகிற ஒரு நிகழ்வை என்பித்து சொல்லுகிறார். இயேசு இறந்த பின்பாக கல்லறையில் எப்படி வைக்கப்பட்டார்? துணியில அப்படியே சுருட்டி பொதிந்து அந்த கல்லறையில வைக்கப்பட்டார். அவர் இறந்தது யாருக்காக? வாழ்வளிக்கக்கூடிய ஒருவராக, நிறை வாழ்வளிக்கக்கூடிய ஒருவராக, தன்னையே உணவாக பிட்டு கொடுத்தாரே, அப்படியாக இந்த தீவன தொட்டியில தன்னையே உணவாக கொடுக்க போகிறார் என்பதுதான். பெத்லகேம் என்று சொன்னாலே அது அப்பத்தின் வீடு, அப்பத்தின் வீடு. எனவே தன்னை உணவாக பலியாக ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதனுடைய அடையாளம் அது. எனவே அந்த நிலையிலே அங்கே பதியப்படுகிறார். இந்த இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார் என்கிற அந்த செய்தியானது வானதூதர் வழியாக இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஏன் இடையர்களுக்கு அறிவிக்க வேண்டும்? இதுவும் ஒரு இறையியல் பார்வைதான். இதுவும் ஒரு இறையியல் பார்வைதான். இயேசு எப்படி பெத்லகேமில் பிறக்கிற மீகா புத்தகத்திலும் மற்ற புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்தி நிறைவேறிட்டு என்று சொல்றாரு, அப்படியே இதுவும் நிறைவேறணும் அப்படின்றதுதான். இடையர்களுக்கான செய்தி என்று அறிவிக்கப்பட்டது என்பது ஒன்றை நினைவு கூறுவதற்கு. என்னத்தை நினைவு கூறுவதற்கு? தாவீது என்ன பண்ணாரு?
இளம் வயதிலே ஆடுகளை மேய்ப்பவராக இருந்தார். அது நினைவூட்டுதான் தாவீதின் பாரம்பரியத்தில் இயேசு கிறிஸ்து வந்தான் சொல்றதுக்கு தான். அப்போ இந்த செய்தி போய் கொடுக்கிறார் பாருங்களேன். வானதூதருடைய அறிவித்த அந்த நிகழ்வு வந்து ஒரு 5 பகுதியை நான் பிரிக்கிறேன். 1, முதல் செய்தி போய் அவர் சொல்லும் போது அஞ்சாதீர்கள் என்று சொல்கிறார். அவர் யாரெல்லாம் வானதூதர் வந்து யாரெல்லாம் போய் இந்த செய்தி கொடுக்குறாளோ அவங்களாம் பயத்தோட அச்சத்தோட கலக்கத்தோட இந்த மாதிரி தெரியுது. சக்கரையா இவரும் பயத்தோடு தான் வராரு. அன்னை மரியா பயத்தோடு தான் இருக்கிறாங்க. சூசையப்புறம் கூட அந்த பயத்தோட அச்சத்தோடு தான் இருக்கிறார். இன்னைக்கு வானதூதர் வந்து இந்த சாம காவல் காத்து அந்த இடையர்களுக்கு போய் இந்த செய்தியை கொடுக்குறாங்க. அவங்களும் பயந்து போய் தான் இருக்கிறாங்க. இந்த இடையர்கள் யார்? அதுக்கு இந்த 5 செய்தி தெரியுது. இந்த இடையர்கள் யார் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடையர்கள் சாமக்காவல் காத்து வந்த இடையர்களை எங்க இந்த இடத்துல இது நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, எருசலேம் ஆலயத்திற்கு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு இடத்துல கிடாய்களை அங்க வந்து மடக்கி வச்சிருக்கிறாங்க. எந்த ஆடுக்கு தெரியுமா? அது பாஸ்காவுக்கு பலியிடப்பட வேண்டிய ஆடுகளை அங்கே வைத்திருக்கிறார்கள். அந்த ஆடுகளை சாமக்காவல் காத்து வருகிறார்கள். பாஸ்காவுக்கு பலியிட வேண்டிய ஆடுகளை. இப்போ பாஸ்கா பலியிடப்பட வேண்டிய ஆடு யாரு? இன்னைக்கு பிறக்கிறாரே அவர் தான் பாஸ்கா பலியாக பலியிடப்பட வேண்டிய ஆடு. அந்த ஆடுகளை தான் இந்த ஆடுகளை மேய்ப்பவங்க வந்து பார்க்குறாங்க இடையர்கள். இந்த இடையர்கள் யார் அப்படின்னாக்கா, சமூகத்தின் பார்வையில் புறந்தள்ளப்பட்டவங்க தான் இந்த இடையர்கள். ஏன்னா இவங்க மற்ற யூதர்களை மாதிரி கோயிலுக்கு போக முடியாது. அழுக்காடு உடையோட எப்படி போக முடியும்? நாத்தத்தில் எப்படி போக முடியும்? இந்த ஆட்டுக்குட்டிகளோட ஆட்டுக்குட்டியா ஆடுகளோடு ஆடுகளா இருக்கிறாங்க. ஆடுகளுடைய வாசத்தில் இருக்கிறாங்க. எனவே இவங்க புறந்தள்ளப்பட்ட நிலையில கோயிலுக்கு போக முடியாது. கோயிலுக்கு போக முடியாது. போனாலும் அவங்களுக்கான அந்த மதிப்பு அங்கே இருக்காது. இப்போ நாத்தடிச்ச ஒரு நிலையில அழுக்கு துணிகளோட வேர்வையோட இப்படி போய் நிற்க முடியுமா ஒரு கோயிலுக்குள்ள? அதனால அவங்க கோயில் பக்கம் போனது கிடையாது. அவர்களுக்கு முதல் செய்தி அறிவிக்கப்பட இயேசு பிறந்தார் என்கிற முதல் செய்தியே யாருக்கு அறிவிக்கப்படுகிறது? இடையர்களுக்கு, புறம் தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட இவர்களுக்கு சொல்ல வருகிற செய்தி இதுதான். இயேசு எளியவரை, மெலிந்தவரை, ஒதுக்கப்பட்டவரை, ஓரம் கட்டப்பட்டவரை, இந்த சமூகம் எது சிறியது என்று கருதியதோ, எது மெலியது என்று கருதியதோ, எது ஒன்றுமற்றது என்று கருதியதோ அதை கருவியாக தேர்ந்து கொண்டு அதை வலிமையானதாக, ஆற்றல் மிக்கதாக மாற்றுகிறார் கடவுள். எனவே இன்றைக்கு அந்த இடையர்களுக்கு முதல் செய்தி வழங்கப்படுகிறது. அஞ்சாதீர்கள் என்கிற செய்தி. அச்சம் அவர்களை மேற்கொள்கிறது. காரணம் என்னன்னாக்கா, இந்த அச்சம் அவர்களை மேற்கொண்ட பின்பாக அந்த செய்தி கேட்கிறார். அந்த செய்தி கேட்ட பின்பாக மகிழ்ச்சி மேலோங்கி இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி யாருக்கு அப்படின்னு சொல்றாரு பாருங்களேன். நல்மனம் கொண்டோருக்கு அமைதி உண்டாகுக. ஏரோது மாதிரி அரண்மனையில் உட்காந்துட்டு மத்தனை கொல்லணுன்றவனுக்கு இல்ல, அகது சீசர் மாதிரி மக்களை பத்தி எதையும் கவலைப்படாம வரிகளை விதித்து அவளை துயரப்படுத்தின வேண்டவர்களுக்கு அமைதி அல்ல, நல்மனம் கொண்டோருக்கு அமைதி உண்டாகுக. எங்க பாவப்பட்ட மனுஷனா வாழ்ந்த இந்த மனிதர்களுக்கு அந்த அமைதியை விதைக்கிறார் கடவுள். இதோ மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி. என்ன மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி? மெசியா பிறந்திருக்கிறார் நற்செய்தி. அந்த மகிழ்ச்சி ஊட்டுகிற நற்செய்தி யாருக்கு? யாருக்கு? மீண்டுமாக யூதர்களுக்கு இல்ல, இல்ல கோயிலில் உட்கார்ந்தாங்களா அவங்களுக்கு இல்ல, அரசு மாளிகையில் உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு இல்ல. மீண்டுமாக அந்த மகிழ்ச்சி ஊட்டுகிற நற்செய்தி அனைவருக்குமான நற்செய்தி, உலகத்தார் அனைவருக்குமான நற்செய்தி. ஏன்னா பிறந்திருக்கிறவர் உலக மீட்பர், உலக மீட்பர். எனவே எல்லாரும் ரட்சிக்க வந்த கடவுள். எனவே எல்லாருக்குமான பெரும் மகிழ்ச்சி ஊட்டுகிற நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். மெசியா என்கிற மீட்பர் உங்களுக்காக பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார். மெசியா என்கிற மீட்பர். மெசியா, மெசியா யாரு? மீட்பவர், காப்பவர். எங்கிருந்து காக்க போறாரு? ரோமை அரசின் கீழாக ஏற்கனவே யூதர்லாம் அடிமையா இருக்கிறாங்க, பாவத்தில் அடிமையா இருக்கிறாங்க, சாபத்தில். இது எல்லாத்தையும் மீட்க போகிறவராக, காக்க போறவராக, எங்க சமூக இழிநிலையிலிருந்து எங்களை காக்க போவராக, பொருளாதாரத்தினுடைய சிக்கலில் இருக்கிற எங்களிருந்து மீட்க போவராக, பல்வேறு பிரச்சனையில் இருக்கிற எங்களெல்லாம் காக்க போகிறவராக அந்த கடவுள் வருவார் என்கிற அந்த செய்தி தான் அது. மீட்பர் வருவார். அவர் யாருன்னா அருட்பொழிவு செய்யப்பட்டவர், அவர் தீவின தொட்டிலே கிடைத்திருக்கிறார். இந்த செய்தி எல்லாம் தொடர்ந்து நமக்கு சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. அப்போ இன்னைக்கு பெரும் மகிழ்ச்சி ஊட்டுகிற நற்செய்தி முதல்ல யாருக்கு தரப்படுது அப்படின்னா இடையர்களுக்கு. அஞ்சாதீர்கள். அந்த செய்தி இங்க மட்டும்தான் வானதூதர் சொல்றாரு அப்படின்னாக்கா இதுவே இல்லை. இதுவும் திரும்ப சொல்றேன்,
பின்னாடி கொண்டு போகிறார். நடக்க போகிற நிகழ்வு. அப்போஸ்தலர்கள் இங்கே வந்து பெருமகிழ்ச்சியூட்ட நற்செய்தி யாருக்கு வழங்கப்படுது? அஞ்சாவதுல யாருக்கு சொல்கிறாரு? வானதூதர் இடையர்களுக்கு சொல்கிறார். ஆனால் நற்செய்தியினுடைய கடைசி பகுதிக்கு போனீங்கன்னா அஞ்சாதீர்கள் என்கிற அந்த செய்தியும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி எங்கே சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா அப்போஸ்தலர்களுக்கு கல்லறையிலே சொல்கிறார். அஞ்சாதீங்க அஞ்சாதீங்க அப்படின்ற ஒரு செய்தியை கூட இதெல்லாமே இறையியலுடைய பார்வையில் நடக்க போகிற ஒரு நிகழ்வு, நடந்த நிகழ்வு என்று சொல்லி அதை ஒப்பிட்டே பார்க்கிறார். இல்லை, எனக்கு ஒட்டுமொத்தமாக இந்த நாளுடைய நிகழ்வை நான் வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்க ஏற்கனவே கடவுளுடைய அன்பு என்ற ஒரு செய்தியோட அது நிறைவு செய்திருக்கிறேன். அந்த அன்பு என்கிற செய்தியோட இன்னொரு செய்தியை வந்து நான் இணைக்க விரும்புகிறேன். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 20வது இறைவசனம். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. அவர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே சென்றார்கள். இன்னைக்கு வந்து இந்த திருப்பலியில் பங்கேற்றுட்டு குடியில சந்திச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இன்னைக்கு போற நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? கண்டதையும் இங்கே கேட்டதையும் என்ன செய்யணும்? நற்செய்தியாக போய் எல்லாருக்கும் அறிவிக்கணும். மெசியா என்கிற மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்கிற அந்த செய்தியை போய் நம்ம எல்லாரும் சொல்லலாம். இடையர்கள் வந்து அவன் மனசுக்குள்ள வச்சிருக்க முடியல, அவனால வச்சிருக்க முடியல. அவன் போய் எல்லாத்தையுமே சொல்றான் அந்த செய்தியை. சாமக்காவல் காத்து வந்த இடையம் வந்து எல்லாருக்குமே இந்த செய்தியை சொல்றான். அப்படியாக இன்றைக்கு கண் விழித்து இந்த திருப்பலியில பங்கேற்கிற நாம எல்லாம் இந்த திருப்பலி நிறைவு செய்து வீடுக்கு போறப்ப இந்த மகிழ்ச்சி ஊட்டுகிற செய்தியை, இந்த உன்னதமான ஒரு செய்தியை உலகத்தார் எல்லாருக்கும் போய் நம்ம அறிவிக்கக்கூடியவளா இருக்கணும். முதல் செய்தி, அன்புக்கு சாட்சிகளாய் இருப்போம். அந்த அன்பு உருவான கடவுளை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். அனைத்து பார்த்து ஒரு சிலர் கேட்பாங்களாம் அடிக்கடி, நீங்கள் சாக போகிற இந்த மனுஷனுக்கெல்லாம் இவ்வளோ விலை உயர்ந்த மருந்து கொடுக்குறீங்களே அம்மா, அது உயிரோடு இருக்க யாருக்காவது கொடுக்கலாமே, அவங்க செத்து போவாங்கன்னு தெரிஞ்சும் அந்த மருந்து கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போது அந்த அம்மா பொறுமையாக சொல்லுவாங்களாம், அவன் வாழ்க்கையில் எதுவுமே அனுபவிச்சதில்லை, சாகும் போதாவது கடவுளுடைய அன்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாகட்டுமே, கடவுளுடைய அன்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாகட்டுமே. அன்புக்குரியவளை இந்த அன்பு தான் போய் சொல்ல போறோம், இந்த அன்பு தான் கொண்டு போய் சேர்க்க போறோம். அது நம்முடைய செயல்பாடாக இருந்துச்சுனாக்கா ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் தான். ஒவ்வொரு நாளும் இயேசு பிறந்துட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் இயேசு இம்மானுவேல் கடவுளாக நமது மத்தியில இருக்கிறார். எனவே இந்த மகிழ்ச்சி ஊட்டுகிற செய்தி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். இறைவன் இந்த நாளில் உங்க எல்லாரையும் ஆஸ்வதிக்கணும். உங்க உள்ளத்தில் இருக்க எல்லா விதமான விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் கேட்டு நிறைவாய் செவி சாய்த்திட வேண்டும். அந்த கடவுள் என்னால் உங்களுடைய பக்கமாக இம்மானுவேல் கடவுளாக உங்க வாழ்க்கை பயணம் முழுவதுமாக இருக்க வேண்டும் என உங்களை வாழ்த்துகிறேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. அவருடைய மக எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடைக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதரின் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென்.
நம்பிக்கையை அறிக்கை செய்த நாம் நமது உள்ளத்தில் எழுகிற பல்வேறு விதமான வேண்டல்களை, ஜெபங்களை மன்றாட்டுகளாக கொண்டு வருவோம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்கள். எங்கள் வாழ்வின் மீட்பராக இயேசு கிறிஸ்துவை கொடுத்த எம் தந்தையே, எம் இறைவா, விண்ணகம் மண்ணகத்தை நோக்கி அடியெடுத்து வைத்த 2022ஆம் ஆண்டில் உலக மாந்தர்கள் அனைவருக்கும் நலமும் அமைதியும் மகிழ்ச்சியையும் அளித்து ஒரே மந்தையாய் திரு அவையின் வழிநடத்தும் அனைத்து தலைவர்களுக்கும் உமது அருட்பொழிவை நிறைவாய் பொழிந்து பாதுகாத்து வழிநடத்தி செல்ல தேவையான வரங்களை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஏழ்மையின் இனிமை காணும் நாயகனே, எம் இறைவா, இவ்வருடத்தின் இறுதி நாட்களில் இருக்கும் எங்கள் பல்வேறு இயற்கை சீற்றங்களும், கடும் வெயில், வறட்சி, விவசாய சாகுபடி பற்றாக்குறை, மழையின்மை, தொற்று நோய்கள் போன்ற இவை அனைத்திலிருந்து எங்கள் அனைவரையும் காத்து பராமரித்து உம் அன்பில் நினைத்து நிற்க உம் பணியை தொடர்ந்து ஆற்றிட தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணப்படுத்தும் வல்லலே எம் இறைவா, இன்று உருவாகும் அநேக புதிய நோய்கள், அந்த நோய்களின் நிமித்தம் பாதிக்கப்பட்ட எம் முதியோர்கள், சிறுவர் சிறுமிகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், இவர்கள் அனைவரும் உம் அன்பின் கரம் கொண்டு ஆசீர்வதித்து பாதுகாத்து வரும் புதிய ஆண்டில் உடல் உள்ள ஆன்ம நலம் பெற்று உம் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலையும் வாழ்வும் கொடுக்க இறங்கி வந்த எம் இறைவா, இன்று எம் உலகில் உம் பிறப்பிற்காகவும் புதிய ஆண்டில் நல் வரவிற்காகவும் காத்திருக்கும் அனைத்து மாந்தருக்கும் பழமையை களைத்து புதிய சிந்தனைகள், நல்லெண்ணங்கள், ஒருவர் மற்றவருக்கு உதவக்கூடிய பிறரன்பு சிந்தனைகளை பொழிந்து நல்லுலகம் காணவும் உமது பிறப்பின் வழியாக ஏழை எளியவர்கள் வாழ்வு வளம் பெற தேவையான அருள் வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருக்குடும்ப நாயகனே எம் இறைவா, இன்றைய உலகம் பல்வேறு அறிவியல் தொழில்நுட்ப மாற்றங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்நாட்களில் குடும்பங்களில் ஏற்படும் உறவின் விரிசல்களிலிருந்து விடுபட்டு மனிதர்களோடு பேசக்கூடிய நிலை மாறி கைபேசி தொலைத்தொடர்பு சாதனங்கள் இவைதான் இன்று முக்கியமானவை என்று சிந்தனைகளோடு நில்லாமல் இவற்றை கடந்து இவையெல்லாம் நம் வாழ்வின் ஓர் அங்கம்தான் என்ற உண்மை நிலையை உய்த்துணர்ந்து வாழ உமது ஆவியின் அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியிலே ஜெபிப்போம். இன்றைக்கு உலகத்தை ரட்சிக்கக்கூடியவர், உலக மீட்பர் நமது மத்தியிலே ஒரு எளிய கோலத்தில் வந்திருக்கிறார். வலிமை இழந்த ஒரு கோலம் இது. தரித்திரனுக்குரிய ஒரு நிலை இது. எதை இந்த உலகம் சிறியது என்று கருதியதோ, எதை இந்த உலகம் புறம் தள்ளியதோ, எதை இந்த உலகம் ஒன்றுக்கும் உதவாது என்று சொன்னதோ, அவற்றை கடவுள் தேர்ந்து கொண்டு அதன் வழியாக தனது மாட்சியை வெளிப்படுத்துகிறார். அதன் வழியாக தன்னுடைய ஆசிரை வழங்குகிறார். அதன் வழியாக அமைதியை இந்த உலகிற்கு விதைக்கிறார். கடவுளின் பேரன்பை, இரக்கத்தை சொல்லக்கூடியதாய் அமைந்திருக்கிறது இந்த நாளுடைய விழா. அருள் வேண்டுவோம், அருள் வேண்டுவோம். இந்த பெருவிழாவிலே புத்தாடைகளை உடுத்தி நமது திருப்பலியிலே பங்கேற்றாலும் நம்முடைய உள்ளங்களும் எண்ணங்களும் பழைய நிலையிலே தான் இருக்கிறது.
நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்பாடுகளும் புதிய நிலையை எட்டுவதற்கு அருள் கேட்போம். இயேசுவை போல இந்த சமூகத்தில் கடைநிலையில் இருப்பவரை நாம் கண்ணோக்கிட அருள் கேட்போம். பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், ஆடையின்றி இருந்தேன், சிறையில் இருந்தேன் என்று சொல்கிற அந்த கடவுளுடைய குரலுக்கு செவி சாய்ப்போம். இருப்பதை மற்றவர்களோடு பகிர்வோம். கடவுளுடைய பேரன்பு என்ன என்று இந்த உலகிற்கு சொல்லுவோம். அந்த அன்பிற்கு சாட்சிகளாக நாம் வாழ வரம் கேட்போம். அன்பு இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை தேடி வந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். பாவத்தில் வீழ்ந்த எங்களை அரவணைத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். சாவின் பிடியில் இருந்த எங்களை மீட்பதற்காக நீ மனிதராய் வந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். ஒரு வல்லமையான திருக்கரத்தினால எங்களை ஏந்தி கொள்ள அருள் வேண்டுகிறோம். எங்களை பாதுகாக்க அருள் வேண்டுகிறோம். எங்களுடைய எண்ணங்களை இயக்கங்களை ஆஸ்வதிக்க அருள் வேண்டுகிறோம். இந்த வேளையிலே இந்த தெய்வீக கொண்டாட்டத்தில் பங்கேற்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீர் ஆஸ்வதிப்பீராக. இந்த தெய்வீக திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் சகோதரியும் நீர் ஆஸ்வதிப்பீராக. அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இது வல்லமையான திருக்கரம் என்னால் இந்த குடும்பத்தோடு இருந்து அவளை வழிநடத்துவதாக. இந்த நாளில் எங்கள் பங்கில் இருக்க எல்லா குடும்பங்களையும் திருவடிக்கு கொண்டு வருகிறோம். எங்களை தயாரிப்பதற்காக நீர் கொடுத்த அந்த 4 வாரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கான தியானங்களை வழங்கியவர்கள், எங்களுக்கான தயாரிப்பு நிலையை உதவியவர்கள், எங்களுக்கான மறைவுரைகளை வழங்கியவர்கள், எங்களுக்கான திருப்பலை நிறைவேற்றியவர்கள், வழிபாடுகள் இன்னமாய் உம்மை நோக்கி வருவதற்கு எங்களுக்கான பாடல்களை பாடியவர்கள், எங்களுக்காக பல்வேறு நிலைகளிலே இந்த வழிபாட்டினுடைய பல்வேறு தயாரிப்பு நிலைகளை மேற்கொண்டவர்கள் எல்லாரையும் திருவடிக்கு கொண்டு வருகிறோம். இயேசுவே, ஆசீர்வதியும். தொடர்ந்து நாங்கள் அந்த இடையர்களைப் போல கண்டதை கேட்டதை போய் மகிழ்ச்சியூட்டுகிற நற்செய்தியாக நாங்கள் எல்லா மக்களுக்கும் அறிவிக்க நீர் எங்களுக்கு பேருதவி புரிவீராக. இந்த மன்றாட்கள் எல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடல். என்னை தருகிறேன் இயேசுபாலனே, ஏழை என்ற இதயம் தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசுபாலனே, ஏழை என்ற இதயம் தருகிறேன். மாமரி மலரே மாதவரே, மரகத மணியே மடுக்குளமிட்டே, மாமரி மலரே மாதவரே மரகத மணியே மடுக்குளமிட்டேன். என்னையே பாயே உமதருளை பொழிவாய், என்னையே பாயே உமதருளை பொழிவாய். என்னை தருகிறேன் இயேசுபாலனே, ஏழை எங்கள் இதயம் தருகிறேன். இளையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை தரும் எம்மையே. இளையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை தரும் எம்மையே. உள்ளமோ வந்து ஏற்றிடுமே உந்தன் படைப்பாய் மாற்றிடுமே, உள்ளமோ வந்து ஏற்றிடுமே உந்தன் படைப்பாய் மாற்றிடுமே. வந்தேன் தந்தேன் மகிழ்வாய் என்று தருவாய் தருவாய்
சகோதரரே சகோதரிகளே, உங்களுடையதும் எனதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம்படி மன்றாடுவோம். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். எந்த அளவுக்கு இப்பெரும் கொண்டாட்டங்களை சிறப்பான ஊழியத்துடன் எதிர்கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு எங்கள் மீட்பின் தொடக்கம் இவற்றில் அமைந்துள்ளது என்பதை நாங்கள் உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைநிகழ் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்களுடைய மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே நாங்கள் அவரில் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், என்னுடைய ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது எனப் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தார்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேன்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. பிறந்திருக்கிற இயேசுபாலன் நமக்கு தருகிற இந்த அமைதியை, மகிழ்ச்சியை ஒருவர் மற்றவரோடு அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, அன்பே உருவான கடவுள். தனது மீட்பு திட்டத்தில் எல்லாருக்குமாக இடமளிக்கிறவர், உலக மீட்பராக இன்று நம்மிலே எழ வருகிறார். இந்த விருந்திலே பங்கேற்குவதற்கு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் இறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் இறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் வார்த்தை என் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா,
எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன், நான் உன்னோடு என்று என்னில் மலர்ந்தாய். வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன், நான் உன்னோடு என்று என்னில் மலர்ந்தாய். உந்தன் உறவானது உயிர் துணையாகுமே, உந்தன் உறவானது உயிர் துணையாகுமே. உந்தன் வார்த்தை என் வாழ்வில் உயிராகுமே உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணகத் தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கினர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர் வைத்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியாய் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சி ஊட்டுகிற நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானத்துதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களைய மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தமது அமைதி நல்லெண்ணம் என்கிற குடைகளால் நிரப்பி விண்ணகத்திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இடையர்கள் கண்டதையும் கேட்டதையும் அறிவித்தது போல கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள். இத்தனை நாளாக இந்த நாளுக்காய் தான் காத்திருந்தோம். இந்த நாளுக்காய் தான் நாம் நம்மை முழுமையாக தயாரித்தோம். அதனால் இன்றைக்கு கடவுள் வாய்க்க செய்திருக்கிறார். நன்றி சொல்வோம். தேடி வந்த அந்த கடவுளுக்கு, நம்மை மீட்டெடுத்த அந்த கடவுளுக்கு, நம்மில் இரண்டர கலந்து இம்மானுவேல் கடவுளாக நம்மோடு இருப்பதற்கு நன்றி சொல்வோம். கடந்த 2 ஆண்டுகளாக இந்த யூடியூப் திருப்பலியை ஏறெடுப்பதற்கு பல்வேறு நிலைகளை உதவி செய்திருக்கிற அத்துணை பேரையும் மகிழ்வோடு நினைத்து பார்க்கிறேன். இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்குமாக நன்றி சொல்லுகிறேன். மிக சிறப்பாக சென்ட் பயஸ் பெருங்குடி இந்த ஆலயத்தினுடைய இறை மக்களுக்கும் பாடகர் குழுவினர்கள், ஒலி அமைப்பு தருகிறவர்கள், இந்த படப்பிடிப்பை செய்து அதை எடிட் செய்து தருகிறவர்கள், மற்றுமாக இவ்வாண்டு புதிதாக இணைந்து இதை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற
மர்சி டிவி மற்றுமாக இருக்கிற அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பேருதவியை நாடுகின்றோம். ஏற்கனவே இடையர்களைப் போல இந்த நற்செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கான எங்களுடைய எளிய ஒரு யுத்தியாக முறையாக இதை கையாண்டிருக்கிறோம். இதில் உங்களுடைய உதவியும் தேவைப்படுகிறது. நீங்களும் எங்களோடு இணைந்தால் இன்னும் அரும்பெரும் காரியங்களை செய்வதற்கு இது பேருதவியாக இருக்கிறோம். இம்மட்டுமாய் வழி நடத்திய கடவுளுக்கும் உடன் பயணித்த அத்துணை பேருக்கும் இந்த நாளிலே வாழ்த்துக்கள். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக என்னாலும் ஆஸ்வதிப்பாராக.